கூலி படத்துக்கு சம்பளம் பேசி அவர் கமிட் பண்ணிட்டாங்க. கூலி படத்தினுடைய பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ரஜினி என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகும்போது நம்ம ஜெயிலர் 2வில் சேர்த்து கேட்டா என்ன அப்படின்ட்டு அவர் 250 கோடி கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாராம். அது சன் பிக்சர்ஸே கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா ரஜினி சார் நம்ம கொடுக்குறத வாங்கிப்பார், அவருக்கு நிறைவாகவே நம்ம கொடுப்போம். ஒரு முறை கூட ஒரு மனம் கொணுங்கிற மாதிரி இவங்க பணம் கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இந்த தொகையை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு அவங்க ஒரு வருத்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரஜினியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, திரையுலகத்தின் உச்சம் நான் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா, அதை பொய்யாக்கணும்னு அவர் நினைக்கிறார். திரையுலகத்தின் உச்சம் நான் தான், உங்களை விட அதிக சம்பளம் நான் தான் வாங்குறேங்கிறத அவர் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி கூலி பிஸ்னஸ் வந்தோடனே அவர் 250ங்கிறாரு. அவருக்கு என்னென்னா விஜய் 225 கோடி வாங்குறாரு, நம்ம இன்னொரு 25 கோடி சேர்த்து வாங்குவோங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த போட்டி தான் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய அவலம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவங்களுக்கு விஜய் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், அஜித் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இங்கே ஒரு 10 பைசா எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா தயாரிப்பாளர் சாப்பிட்டு போகட்டுமேங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. என் படம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்குல்ல, அப்போ என் சம்பளத்தை ஏற்றிரு, அடுத்த படத்தில் நீ அந்த லாபத்தை எடுத்துடக்கூடாது, அந்த லாபமும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அது தவிர்க்கப்படணும். அது யாராக இருந்தாலும், எந்த நடிகராக இருந்தாலும்.